தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சமக்கல்வி, மும்மொழி கல்வி அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு மக்களினுடைய கோரிக்கையை மக்கள் மன்றத்தில் மக்கள் வைக்கும் விதமாக மாபெரும் கையெழுத்து இயக்கமானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் கூட ஒரு பேராதரவு இருந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம், காவல்துறையினுடைய தடைகளெல்லாம் மீறி கூட ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை கைது செய்வது, எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை கையெழுத்து இயக்கத்திற்கு நடத்த விடாமல் தடுப்பது, இது போன்ற செயல்கள் எல்லாம் கூட மீறி இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக, மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கையெழுத்து இயக்கம் ஒரு பெரிய வெற்றியை அடைந்து கொண்டிருக்கிறது. அதே போல் தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களுடைய வருகை, அவருடைய நேற்றைக்கு அங்கே வந்து தக்கோலத்தில் இருக்கிற சிஎஸ்எஃப்னுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். முதல் முறையாக தமிழகத்தில் சிஎஸ்எஃப்னுடைய ஒரு கேம்பஸில் அவர் அவர் நினச்சிருந்தால் வெளியில் கூட இங்கே கூட நடத்தியிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஆதித்ய சோழனுடைய பெயரை அந்த இடத்திற்கு சூட்டி தமிழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக, தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நேற்றைக்கு இந்த சிஎஸ்எஃப் ரேசிங் டே நிகழ்ச்சியானது சென்னையில் நடைபெற்றது. அதில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். அனைத்து மற்ற மாநிலங்களெல்லாம் பொறியியலும் அதே போல் மருத்துவ கல்லூரியிலும் தாய்மொழியில் கற்றுக் கொடுக்க வேண்டும், தமிழில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கடந்த 2 ஆண்டுகளாக சொல்லியிருக்கிறார். அவர் எப்பொழுதும் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ அப்பொழுதும் அவருடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக அவர் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இவர் தமிழ் என்று பேசுகிறார்கள் ஒழிய தமிழுக்கு எதையும் செய்வதில்லை. குறிப்பாக இன்றைக்கு தமிழுக்கு உலகம் முழுவதும் தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை, தமிழுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி, மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். அதனால தான் நேற்றைக்கு நடந்த அந்த விழாக்களோடு அந்த கேம்பஸுக்கு ராஜா ஆதித்ய சோழன் அவர்களுடைய பெயரை நாம் சூட்டியிருக்கோம். பாரதியாருக்கு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் பாரதியார் இருக்கை அமைத்து கொடுத்துருக்கிறோம். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம், அதுபோல் உலகத்தில் இன்றைக்கு தமிழ் தான் பழமையான மொழி, தமிழ் தான் தொன்மையான மொழி. தமிழில் வந்து உலகம் முழுவதும் எடுத்து செல்லுகின்ற ஒரு அரிய பணியை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஸ்டாலின் அவர்கள் உணர வேண்டும். இன்றைக்கு பொதுமக்கள் வந்து 3 மொழி வேணும். ஏன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறவங்க 3 மொழி படிக்கிறாங்க. அதே போல் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க 3 மொழி படிக்கிறாங்க. அப்போது சாதாரண அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுவது ஏன்? அப்போ பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு அவர்கள் வேறு எந்த மொழி வேணாலும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள், வசதியற்ற மக்கள், பட்டியலின மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் அதிகமாக அரசு பள்ளிகளில் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கான அந்த இன்னொரு மொழியை கற்கின்ற அந்த வாய்ப்பை இவர்கள் ஏன் மறுக்க வேண்டும்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு நவீன தீண்டாமையை தான் இவர்கள் கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் மாணவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது, பெற்றோர்களுடைய விருப்பமாக இருக்கிறது, 3 மொழி கல்வியை வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் எங்களுடைய இதில் கரெக்டாக இருக்கிறோம். 3 மொழி வேணும் என்பது பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா பாருங்கள், கூட்டணி என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கிறது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் இணைந்து செயல்படுவது. அதனால் எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கியமான இது, நாங்கள் மும்மொழி கொள்கை வேண்டும் என்று சொல்லுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.